லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வரை எடுத்தவர்கள் சத்தமா படிக்கலாம். The Gospel Saint Luke chapter 24 verses 50 to 53. பின்பு அவர் பெத்தானியாவுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆமென். பரிசுத்த வேதத்திலேயே தேவாலயத்தில் முடிவடைகிற ஒரு புத்தகம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம். தேவாலயத்தில் வந்து நிற்குது. சிமியோன் தேவாலயத்தில் ஆரம்பிக்குது. லூக்கா சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அங்க ஆரம்பிக்கிறார். மீட்பரை ரட்சகரை நான் காண வேண்டும் என்று வயதான காலத்தில் காத்திருந்த ஒரு தேவ மனிதர் இயேசு கிறிஸ்துவை கண்ணால பார்த்துட்டு பாலகனாக குழந்தையாக தூக்கி பார்த்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு அவர் கண்ணை மூடினார். அது தேவாலயம் தான். அப்போ அங்க ஆரம்பிச்சு இந்த லூக்கா சுவிசேஷம் தேவாலயத்திலே தான் முடிவடைகிறதை நாம் பார்க்கலாம். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதியை யோசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு சமாதானத்தை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க வந்தார். எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் கிறிஸ்துமஸ் என்று எப்போ இயேசு பிறந்தாரோ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. லூக்கா 2:10-11 பார்ப்பீர்களே ஆனால் இதோ எல்லா ஜனத்துக்கும் there is a great good news, great joy, Jesus born for you as a child in King David palace. தாவீதின் ஊரிலே உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். இந்த செய்தி எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி என்று அறிவிக்கப்பட்டது. இதான் முதல் நற்செய்தி. இரண்டாவது நற்செய்தி கலாத்தியர் 3:13 படிக்கிறோம். இது என்னுடைய செய்தி அல்ல, அது இப்படி போனா நல்லா இருக்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி மனுக்குலத்தின் பாவத்திற்காக சாபத்திற்காக இயேசு தாமே நமக்காக சிலுவையிலே மரித்து நம் சாபங்களை எல்லாம் அவர் சுமந்தார், ஏற்றுக்கொண்டார். அது ரட்சிப்பு உண்டானது. இயேசு பிறந்த பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் பரிசுத்த ரத்தத்தினாலே மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, சரீர சுகம், தெய்வீக சமாதானம் உண்டாகிறதை பார்க்கலாம். மூன்றாவது ஒரு நற்செய்தி என்ன? உலகத்தையே இரண்டாக பிரித்த வெளிப்படுத்தல் 1:8 படிக்கிறோம். I die but I am living everlasting life. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். உலகத்தையே ஒரு திரும்பி பார்க்க வைத்த நிகழ்ச்சி என்னவென்றால் இயேசு உயிர் தெழுந்தார். அதனாலதான் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். கிறிஸ்தவம் உயிர் பெற்றது இயேசு உயிர் தெழுந்ததுனால. இயேசு உயிர் தெழவில்லை என்று யாரு என்னென்ன கதை கட்டினாலும் ஒரு காலம் முடியாது. அது யாரும் நம்பவும் முடியாது. எத்தனை வருஷம் நிலைநாட்டப்பட்டு வருகிற ஒரு ஹிஸ்டரி, சரித்திரத்தை மாற்ற முடியுமா? முடியாது, ஒரு காலம் முடியாது. உயிர் தெழுந்த அவரே காட்சி அளித்தார், அவரே பேசினாரு, சீடர்களுக்கிட்ட பேசினாரு, சாப்பிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆவி சாப்பிடுமா? ஆவி சாப்பிடுமா? சாப்பிடாது. அவர் சாப்பிட்டாரு. உயிர் தெழுந்தது ஆவியில மட்டுமல்ல, உடம்போட எழுந்தார். இப்ப நான் நிக்கிறேன், என்ன பாக்குறேன், அது மாதிரிதான் இயேசு உயிர் தெழுந்து வந்து பேசினார். அதை மறுக்க முடியுமா? உடனே போயிட்டு இருந்தா கூட நம்பி இருக்க மாட்டான். அப்போஸ்தலர் 1:3 படிக்கிறோம். He stayed with his disciples for 40 days and explained about kingdom of God. உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு தங்கி இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசித்தார், பேசினார். உலகத்தை விட்டு போறோம், சீடர்களுக்கு முக்கியமான மேட்டரை சொல்லணும். அது என்ன மேட்டர்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. நீங்கள் இயேசுவிடம் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டால், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக தான் இயேசுவிடம் வந்தேன் அப்படி சொல்லணும். தலைவலி, பயங்கரமான தலைவலி, பாஸ்டையா ஜெபம் பண்ணாரு, தலைவலி நல்லாயிடுச்சு, அதனால நான் இயேசு கிட்ட வந்தேன். சரிம்மா, தலைவலியே அடுத்த மாசம் திருப்பி வரப்போதுன்னு வச்சுக்கா, அப்ப இயேசு வேண்டாமா? தலைவலி இல்லாத தலை இல்லை.
சளி பிடிக்காத மூக்கு இல்ல, வயிறு வலி இல்லாத வயிறு இல்ல, அற்ப சுகத்துக்காக, அற்ப பணத்துக்காக, கல்யாணத்துக்காக கிறிஸ்தவ சர்ச்சில் ஒரு பெண்ணை எடுத்து கட்டுறதுக்காக கிறிஸ்தவன் ஆகிறான்னா அவன் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவன் அல்ல. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக இயேசுவின் பிள்ளையாக மாறினேன். இன்று நான் மரித்தாலும் என் ஆண்டவர் இயேசுவோடு இருப்பேன். அதற்காக தான் என்னை இயேசு ரட்சித்தார். என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். அதான் நம்முடைய நம்பிக்கை. புறஜாதி மக்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம். அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் மீண்டும் வருவாரோ? நான் சொல்றேன், வருவார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அவன் மீண்டும் வருவான். அந்த பழமொழி பொய்யாயிடுச்சு. அவன் நம்பிக்கை, நான் ஒருத்தர் செத்தாங்கன்னா இறைவனோடு இரண்டல கறக்கிறார் இல்லையா? 2க்கு 2 அடியில் இறைவன் அப்படி நிற்கிறாராம். 2 அடிக்கு 2 அடி, அவ்வளவுதான் இறைவனுக்கு இடமே. அங்க நிப்பாராம். அவங்க ஆளுங்க இயேசு கிட்ட வராதுங்க. அவங்க நம்பிக்கை பாருங்க, அது மரிச்சா அது அந்த கைலாசம், அந்த ஸ்ரீவைகுண்டம் போறதுக்கு அந்த ஆத்மா இங்க நிக்கிற இறைவனோட உள்ள போய் அப்படியே போக இறைவனோட 2 கலந்து விடுகிறார். அப்போ எத்தனை கோடி ஆத்மாக்கள் மரிக்குது. இது உள்ள போய் அது என்ன பண்ணுது? நம்ப முடியுதா? எதனா ஒண்ணுமே கிடையாது. ஆனா நமக்கு பாருங்க, நம்பிக்கைக்குரிய வார்த்தை. உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை வைத்தே தான் ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்க நிக்கிறார்னா நம்ம இங்க நிற்போம் கூட. அல்லேலூயா. அதான் நம்பிக்கை. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இது இறைவனோடு 2 கலப்பது அல்ல, கூட நிற்பது, அவரை பார்ப்பது, அவரை ரசிப்பது, அவரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நித்திய பேரின்ப வாழ்க்கை. இந்த நம்பிக்கை உடையவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்பிக்கைக்குரியவர்கள். என் சிறு பருவம் முதல் அந்த பரலோகத்தை நினைச்சு பாட்டெல்லாம் பாடுவேன். சந்தோஷமா அன்று ஆரம்பித்த அந்த மகிழ்ச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மகிழ்ச்சியை உள்ளத்துல தக்க வைத்துக் கொண்டுதான் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் ஒன்றே, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு இயேசுகிட்ட வரணும். அதுக்காக நம்ம எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இயேசுகிட்ட வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் கிரயத்தை செலுத்தணும், விட்டுக்கூடாது. மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே கவனிப்பேன். பின்னாடி இந்த பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் சிலர் வந்து உக்காந்துருப்பாங்க. அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். பேசிக்கிட்டே தெரிஞ்சிடும். அந்த சர்ச்சில் பேசி முடிச்சுதான் பாஸ்டர் கிட்ட சொல்லுவேன், ஐயா பின்னாடி கொஞ்சம் இந்துக்கள் இருக்கிறாங்க, நான் போய் கொஞ்சம் அவங்கள பார்க்குறேன், பேசுறேன். ஐயா அப்படியா, சரிங்கய்யா. அங்கே போயிட்டு இப்போ நமஸ்காரம் சொல்லிட்டு என் புஸ்தகம், சிடி, வீடியோ, கேசட் எல்லாம் ஃப்ரீயா ஒரு செட்டு. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததே, தொடர்ந்து வாங்க, சர்ச்சுக்கு தவறாம வாங்க, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு தலைமையில கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி சந்தோஷமா அனுப்பி வைப்பேன். அப்ப என் கவனமெல்லாம் எங்க இருக்குது? புத்த ஆத்மா பிடிக்கணும். ஆவிக்குரியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஏற்கனவே சபையில இருக்கிறார். இவங்க எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த இடமெல்லாம் நிரம்பணும், இந்த சென்ட்ரல் இருக்கிற இடமெல்லாம் நிரம்பணும்னா அது உங்க கையில் தான் இருக்குது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான். அவர்கள் ஆகாயத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார். பரலோகம் பாஸ்டர் பாராட்டுவார், ஆனா அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க போறது பரலோகத்துல ஆண்டவர் தான். அப்ப ஆண்டவருடைய உள்ள சந்தோஷப்படும்படியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம அந்த கிரியை செய். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்றால் அதிலே முதல் கிரியை ஆத்ம ஆதாயமாக தான் இருக்க வேண்டும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்ச்சில் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணாதான் அல்லது ஓப்பனர் மேடையில பிரசங்கம் நற்செய்தி சொன்னாதான் ஊழியம் என்று நினைக்கவே கூடாது.